நல்லா துணி எல்லாமே நல்லா இருக்குது. நம்மளுக்கு கஸ்டமர் சர்வீஸ், அவங்க சர்வீஸ் நல்லாயிருக்கு. ப்ரைஸ் கொஞ்சம் அஃபோர்டபுளாக இருக்கும். கலெக்ஷன் வைஸுமே நல்லாயிருக்கும். வேலவன் ஸ்டோர்ஸ், உஸ்மான் ரோட், டி நகர், சென்னை மற்றும் தூத்துக்குடி. வாக்களிப்பது உங்கள் உரிமை. யாருக்குனாலும் வாக்களிக்கலாம். புதுசாக கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, நல்லா டான்ஸ் ஆடுவார், ஓட்டு போடுங்க. யார் என்ன கேட்டால் சூப்பராக காமெடி பண்ணுவார். எப்படின்னு கேட்டால் ஆட்சிக்கு வந்த பிறகு விராலிமலையில் டான்ஸ் ஷோ தானே நடத்த போகிறோம், அதனால் ஓட்டு போடலாம், தப்பு கிடையாது. நான் ஓட்டு போடுறப்ப நம்ம யோசிக்கணும், நல்லா டான்ஸ் ஆடுவார், நல்லா பாட்டு பாடுவார், ஹீரோயினை சூப்பராக காப்பாற்றுவார், டப்பிங் பயங்கரமாக கொடுப்பாரு, மக்கள் செத்தா ஃப்ளைட்டை பிடிச்சி ஓடி போயிடுவார். எப்படி இல்லை? எவ்வளோ எளிமையாகிடுச்சு பாருங்களேன் அரசியல். ஒன்று வேணாங்க, கூட்டத்தில் நிற்கிறோம், ஒரு குழந்தைக்கு ஏதோ முடியல, நான் உண்மையாக சொல்கிறேன், கூட்டத்தை நிறுத்திட்டு மாவட்ட செயலாளர் ஓடுவாரா மாட்டாரா? அது மனித இயல்புன்றதை தாண்டி திமுககாரவங்களுக்கு இருக்கிற பொறுப்பு அது. ஆளுங்கட்சியாக இருந்தால் நிறைய வேலை பார்க்கணும், எதிர்கட்சியாக இருந்தால் ரொம்ப நிறைய வேலை பார்க்கணுன்றது அவர்களுக்கு விதிக்கப்பட்டது. அப்படி தான் வேலை பார்ப்பாங்க களத்தில் இறங்கி. இப்போ எனக்கு என்ன ஆச்சரியம்னா, ஒரு அம்மா சொல்கிறாங்க நேற்றுக்கு முதல் நாள், இங்கே இருக்க நீங்கள் அப்படி இருக்க மாட்டீங்க, நீங்கள் விவரம் அறிந்தவர்கள், அறிவாளிகள், புத்திசாலிகள், உழைக்கும் பெண்கள். இந்த அம்மா சொல்கிறாங்க, இவருக்கு மட்டும் ஓட்டு போடலன்னா வீட்டில் இருக்க 9 பேத்துக்கும் விஷம் வச்சுருவாங்களாம். எனக்கு என்ன கவலைன்னா, அவர் நிற்பாரானே தெரில எலெக்ஷனில். இதில் இந்த அம்மா யாருக்கு விஷம் வைக்கிற? இதெல்லாம் பாருங்கள், பண்பற்ற ஒரு சமூகத்தை ஒரு நடிகர் உருவாக்கி கொண்டிருக்கிறார். அது திரைப்படம். எம்ஜிஆருக்கு டப்பிங் கொடுக்குறாங்கன்னே தெரியாமல் எங்கள் பாட்டி போய் ஓட்டு போட்டிருக்கலாம், ஒரு நியாயம் இருக்குது. எம்ஜிஆர் பாடுற பாட்டெல்லாம் ஐயா பட்டுக்கோட்டை யாருதுன்னு தெரியாமல் எங்கள் பாட்டி ஓட்டு போட்டிருந்தா ஒரு நியாயம் இருக்குது. இன்றைக்கி படித்த தலைமுறை தெரிய வேண்டாமா? நடிகர் நடிக்கிறார்னு தெரிய வேண்டாமா? சினிமா வசனம்னு தெரிய வேண்டாமா? எல்லாத்தையும் தாண்டி அண்ணன் மேலேருந்து குதிச்சு காப்பாற்று வரான். எப்படி? ஸ்டண்ட் மாஸ்டர் படத்தில் குதிக்கிறவர். அவருக்கு பேர் நம்மளால டூப்புன்னு வச்சுதான் இவரை நடிகராக்கிட்டான். உண்மையான டூப்பு யாரு? மேலேருந்து கீழே டூப்பை வச்சு குதிக்கிற எல்லா நடிகரும் டூப்பு தான். அவர்னு இல்லை, சண்டை போட்டு அப்படியே பாஞ்சுக்கிட்டு வந்து நமக்கு களத்தில் யார் சண்டை போடுவா? ரீல் வெர்சஸ் ரியல். திரை எது, தரை எது, அவ்வளோதான் நான் கேட்பேன். திரை எது? அண்ணன் அங்கே சண்டை போடுவார், இங்கே நமக்கு பிரச்சனைனா வாய் திறக்க மாட்டார். இங்கே படிக்கிற பிள்ளை நாளைக்கு வேலைக்கு போகணும், ஆமாவா இல்லையா? டிகிரி முடிக்கிறதுக்குள்ளே புதுமை பெண் திட்டம் தரோம், தமிழ் புதல்வன் திட்டம் தரோம், 1000 ரூபாய் தரோம். இந்தியாவிலேயே பெண் கல்விக்காக, இந்தியாவில் இல்லை மன்னிக்கணும், உலகத்திலேயே பெண் பிள்ளைகள் கல்விக்காக மாதம் 1000 ரூபாய் தரக்கூடிய ஒரே மாநிலம் தமிழ்நாடு, ஒரே முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தான். எனக்கு ஆச்சரியமாக இருக்குங்க, மோடி அரசு காசு தர மாட்டுது, எதுக்கும் நிதி தர மாட்டுறாங்க, இவர் நிதி கொடுக்கறத விடவே மாட்டுறாரு. எப்படி முடியும்? எப்படியாவது என் பிள்ளைங்களை காப்பாற்றுவேன் கொடுத்துட்டாரா? இப்போ ஆண் பிள்ளைகளுக்கு 1000 ரூபாய். நீங்கள்லாம் படித்து முடிச்சு வேலைக்கு வரணும்ல, வேலைக்கு வரணும்னா இங்கே இருக்கக்கூடிய யாரோ ஒருத்தவங்க ரொம்ப நேரமாக அங்கே உட்காந்துக்கிட்டு ஒரு அக்கா பயங்கரமாக குல்லாவை போட்டுட்டு கவனிச்சிக்கிட்டு இருக்காங்க, ஆரன் சேலையை வச்சுக்கிட்டு. உங்களை நான் சொன்ன உடனே நீங்கள் கூச்சப்பட்டு கீழே குனியக்கூடாதுக்கா, இத்தனை பேருக்கு மத்தியில் நான் உங்களை தான் கவனிச்சிருக்கேன்னா அது உங்களுக்கு பெருமைக்குரிய விஷயம், அதனால் நீங்கள் குனியவே கூடாது, நிமிர்ந்து தான் உட்காரணும். அந்த அக்கா இப்படி குளிருக்கு குல்லாவை போட்டு சேலையை போத்திட்டு உட்காந்துருக்காங்கல்ல, இவங்களுக்கு பொண்ணோ பையனோ படித்து முடிச்சிடுது, 12வது முடிச்சிடுது, காலேஜ் போது 1000 ரூபாய் கிடைக்கிது, படிக்கிறாங்க, வந்துடுறாங்க. முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்த உடனே வேலைக்கு போகணுமான்றாங்க. வேலைக்கு போகணும்பான்றாங்க. எங்கம்மா வேலைக்கு போகிற? சென்னையில் வேலை கிடச்சிருக்கு. ஐயோ சென்னைக்கா? அங்கே போய் என்னம்மா பண்ணுவேன்? வேணாம்மா, இங்கே ஏதாவது வேலை பாருமா. இந்த பிள்ளை ஐடி படிச்சிருக்கோம், இன்ஜினியர் படிச்சிருக்கோம், இங்கே என்னத்த விராலிமலையில் விஜயபாஸ்கர் தொகுதியில் வேலைக்கு போகிறது? எங்கே வேலைக்கு போக முடியும்? அப்போ தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய தொலைநோக்க பாருங்கள். விராலிமலையிலிருந்து வரக்கூடிய ஒரு குழந்தை, உங்களுக்கு குழந்தை தானே, பிள்ளைக்கு எத்தனை வயசானாலும் ஆமான்றீங்க. சென்னைக்கு போய் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கக்கூடாதுன்ற பயத்தில் பொம்பளை பிள்ளை அவ்வளோ தூரம் வேணான்னு அச்சப்படுறப்ப எனக்கு தேவை அந்த பெண் குழந்தை வேலைக்கு போகணும், இந்த ஆம்பளை பையன் வேலைக்கு போகணும். நீங்கள் சென்னைக்கு அனுப்பலன்னா என்ன, புதுக்கோட்டைக்கு டைடல் பார்க்கை கொண்டு வருகிறேன் என்று இன்றைக்கு அந்த முயற்சியில் இருப்பவர் தமிழ்நாட்டின் முதலமைச்சர். கனவுலையாவது நினச்சிருப்போம்மா புதுக்கோட்டைக்கு டைடல் பார்க் வரும்னு. புதுக்கோட்டைக்கு ட்ரெயின் வந்ததையும் அதிசயமாக பார்த்த மக்களை நான் பார்த்துருக்கேன். என்கிட்ட ஒரு தாத்தா வந்து சொன்னார்,
புதுக்கோட்டையில் நான் ட்ரெயின் ஏற போகிறப்ப புதுக்கோட்டைக்கு ரயில்வே ஸ்டேஷன் வந்ததே அவங்க அவ்வளோ பெருமையாக நினச்சாங்களாம். விராலிமலையில் நான் வந்து கூட்டம் பேசியிருக்கேன். இங்கே எங்களுடைய ஒன்றிய கழக செயலாளர் நடத்தின கூட்டம் உண்மையாகவே ஒரு தீகா கூட்டத்தையே ஒரு பெரிய கூட்டமாக நடத்தினார். வந்து பேசினவங்களில் பாதி பேர் தலை நரைச்சவங்க படிக்கலைன்றாங்க. சில பேர் சென்னைக்கு போயிருக்கீங்களான்னு கேட்டால் போகலன்றாங்க. இப்போ சென்னைக்கு வரணுன்ற ஒரு அச்சம் உங்களுக்கு இருக்குல்ல, அது என்ன அச்சம்னா ரொம்ப சாதாரணமானது. ஐயோ ட்ரெயினில் புள்ள தனியாக போனோம், பஸ்ஸில் போனோம், அங்கே ஏதாவது நடந்துட்டா என்ன பண்ணுறது, இந்த பயம்தான். ஆனால் உண்மை என்ன தெரியுமா, பெண்கள் பாதுகாப்பாக வாழ தகுதியான மாநிலங்கள்னு பட்டியல் எடுத்தா அதில் தமிழ்நாடு முதன்மை மாநிலமாக இருக்கிறது. அச்சப்பட தேவையில்லை. இத்தனையும் சொல்லி புரிய வச்சு உங்கள் பிள்ளைய வேலைக்கு கூட்டிகிட்டு வர்றதுக்குள்ளே போதும் ஆயிடும் தான். புதுக்கோட்டைக்கு டைடல் பார்க் வர இருக்கிறது. இந்த திட்டங்கள் எல்லாம் விராலிமலைக்கே வந்தால் நல்லா இருக்குமே, விராலிமலை பஸ் ஸ்டாண்டுக்கிட்ட வந்தால் நல்லா இருக்குமே, வீட்டுக்கு பக்கத்தில் வந்தால் நல்லா இருக்குமேன்னு நீங்கள் நினைக்கலாம். விராலிமலைக்கு வருவதை தடுக்கக்கூடியவர் மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் ஐயா விஜயபாஸ்கர். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஓட்டை இவருக்கு போட்டுட்டு திட்டம் வரலன்னா கேட்கணுமே. இப்போ உங்களில் ஒருவர் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சட்டமன்றத்தில் பேசுகிறதுக்கு ஒருத்தர் வேணும்ல. ஹலோ, நான் வந்து விராலிமலையிலேருந்து பேசுகிறேன், கூட்டம் கேட்டுக்கிட்டு இருக்கேன், சிவப்பு ஸ்கார்ஃப் கட்டி உட்காந்துருக்கேன், நாளைக்கு எங்கள் தொகுதிக்கு இதை கொண்டு வந்துடுங்கன்னு சட்டமன்றத்துக்கு ஃபோன் பண்ணி அங்கே இருக்கிற பாட்டி சொல்ல முடியுமா? சட்டமன்றத்தில் நின்று பேசுவதற்கு உங்களுக்கு ஒருவர் தேவை என்றால் அது அவர் நலனை மட்டும் யோசிக்காமல் உங்கள் நலனை யோசிக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் வெற்றி வேட்பாளராக இருக்க வேண்டும். சண்டை போட்டு கூட கொண்டு வரணும்ல. இப்போ நிதி இல்லைன்னு ஒரு வேளை அரசு சொல்லுதுன்னு வச்சுப்போம், தமிழ்நாடு அரசு எங்ககிட்ட காசு இல்லைன்றாங்க. காசு இல்லைன்னா போதும் எங்கள் தொகுதிக்கு கொடுங்க, சண்டை போடணும்ல. அந்த சண்டையை உங்களுக்காக யார் தெரியுமா போட்டுட்ருக்கா? தமிழ்நாட்டின் முதலமைச்சர் சண்டை போட்டுட்ருக்கார். போன மாதம் புதுக்கோட்டைக்கு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் வந்தார். என் நினைவு சரியாக இருந்தால் நவம்பர் 10ஓ 11ஓ வந்து அவர் பேசுகிறாரு, எல்லாவற்றையும் எனக்கு உங்களுக்கு செய்ய வேண்டும் என்ற நிறைய ஆசை, செய்ய விடாமல் தடுப்பதற்கு பலர் காத்து கொண்டிருக்கிறார்கள், யார் தடுத்தாலும் பரவாயில்லை, புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு அனைத்தையும் நான் செய்வேன். இறுதியாக இப்படி சொல்லி முடிக்கிறேன். எங்களுக்கெல்லாம் ரத்தம் கொதிக்குது. யார் 100 நாள் வேலைக்கு போவா? 3 டிகிரி முடிச்சுட்டா 100 நாள் வேலைக்கு போவாங்க? 6வது படித்து 7வது படிச்சுட்டு வேலையே இல்லைன்னு எங்கள் பாட்டியும் எங்கள் அம்மாவும் எங்கள் பெரியம்மாவும் எங்கள் சித்தியும் போய் உட்காந்துருப்பீங்க. ஆமாம் தானம்மா? இப்போ உங்கள் சம்பளத்தில் கை வைக்கிறாங்கன்னா, இந்த மோடியோடு கூட்டணியில் இருக்கக்கூடிய அதிமுக அதுக்கு ஆதரவு தெரிவிக்குதுன்னா, மோடியும் வேண்டாம், இந்த அடிமைகளும் வேண்டாம் என்று தமிழ்நாடு தெளிவாக இருக்கிறது. ஆதிக்கம் செலுத்தக்கூடிய பிஜேபியும் வேண்டாம், அடிமையாக இருக்கக்கூடிய அதிமுகவும் வேண்டாம். இன்னொரு பக்கம் யார் நிற்கிறான்னா, ஒரு பக்கம் திரையில் நடிகர், இன்னொரு பக்கம் முதுகு வளைந்த அடிமைகள். இந்த பக்கம் யார் நிற்கிறான்னா, நிதி கொடுக்க மாட்டியா கொடுக்காத, கல்வி நிதி கொடுக்க மாட்டியா மிரட்டுவியா மிரட்டு, ஈடி அனுப்புவியா அனுப்பு, முக்கிய மாவட்ட செயலாளர்கள் வீட்டுக்கெல்லாம் அமலாக்கத்துறை வரமா வரட்டும், ரெய்டு அனுப்புறியா அனுப்பு, நீதிமன்றம் உன் பக்கம் இருக்கட்டுமா இருக்கட்டும், எல்லாமே இருக்கட்டும், இடி ஒன்ட்ட இருக்கட்டும், ஐடி ஒன்ட்ட இருக்கட்டும், ரெய்டு ஒன்ட்ட இருக்கட்டும், பணம் உங்ககிட்ட இருக்கட்டும், எல்லாம் உங்ககிட்ட இருக்கட்டும், என்னிடத்தில் தமிழ்நாட்டு மக்கள் இருக்கிறார்கள் என்ற ஒரே உறுதியோடு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காரு. திரையில் சண்டை போடுறவங்க நமக்கு தேவையில்லை, தரையில் நின்று சண்டை போடக்கூடிய ரியல் ஹீரோ தான் நமக்கு தேவை. அந்த ஹீரோ தமிழ்நாட்டின் முதலமைச்சர். இவருக்கு பக்கபலமாக நின்று பிஜேபிக்கும் ஐயா எடப்பாடி பழனிசாமிக்கும் முதல்வர் என்ன பதில் சொல்லுகிறாரோ அதை விட ஒரு படி மேலே போய் இறங்கி அடித்து நம் பக்கம் நின்று பேசக்கூடிய துணை முதலமைச்சர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலினை நாம் பெற்றிருக்கிறோம். உங்ககிட்ட வந்து சொல்லுவாங்கங்க, கலைஞரோட பேரை, கலைஞர் பேரன் எத்தனை பேர்? இவர் மட்டும்தான் கலைஞருக்கு பேரனா? கலைஞர் பேரன்றதுக்காக அவர் நம்மளை கொண்டாடலை. முதல்வரின் மகன் என்னைக்காவது தெரிஞ்சிருக்கா நான் முதலமைச்சரின் மகன்? அப்படி அகங்காரமாக இருக்காங்களா? ஒரு டிஷர்ட்டை போட்டுட்டு ரோட்டில் அவர் பாட்டு நடந்து போகிறாரு வராரு, கலைஞரின் எளிமையோடு இருக்கார். இப்போ கலைஞரின் பேரன் இல்லை அதுக்காக கொண்டாடலை, முதல்வரின் மகன் என்பதற்காக கொண்டாடலை.
இளைஞரணி செயலாளர் அதுக்கும் இல்லை. எங்களை போன்ற கருப்பு சட்டைகள், குறிப்பாக பெண்கள், பெரியாரியலாளர்கள், முற்போக்காளர்கள் அண்ணன் உதயநிதியை கொண்டாடுவதற்கு ஒரே ஒரு காரணம்தான், வளைந்து வளைந்து முதுகெலும்பு இருக்கா இல்லையான்னு தெரியாத அளவிற்கு டெல்லிக்கு கும்பிடு போட்ட அதிமுக காரர்களுக்கு மத்தியில் எப்படியாவது ஹிந்து, கிறிஸ்தவர், இஸ்லாமியர்னு பிரிச்சரணும்னு நினைக்கக்கூடிய மதவாத பாசிச பிஜேபிக்கு மத்தியில் புதுசாக வந்துக்கிட்டு தமிழ்நாட்டு மக்களை பற்றி கவலை இல்லாமல் அவங்க முதலாளி சொல்கிற வசனத்தை பேசிக்கிட்டு இருக்க நடிகர்களுக்கு மத்தியில், ஆமாம் நான் சொன்னது உண்மைதான், சனாதனத்தை ஒழிப்பேன் என்று நிற்கக்கூடியவர் என்பதற்காக அண்ணன் உதயநிதி ஸ்டாலினை கொண்டாடுகிறோம்.